ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மதுரைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக மதுரையில் வந்து ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதனால் நானும் அக்கா பையனும் வந்திருக்கோம். என் பேர் யுவன் அர்ஜுன். சரி, மதியம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். மதுரைக்கு வந்தாலே பன் பரோட்டா தான். சரி, ஓகே, இங்கே பன் பரோட்டாவே போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து சாயந்தரம் 4 மணியில் இருந்தால் ஈவினிங் 4 o'clock இருந்தால் ஸ்டார்ட் ஆகுமா ஆக்சுவலாக. அதனால் வெயிட் பண்ணியே சாப்பிட்டு போயிடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நைட்டு வீட்டுக்கு போனால் போதும். அதனால் இருந்தே சாப்பிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 4:30க்குலாம் ரெடி ஆயிருமா. இப்போ அங்கே தான் குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. நம்ம சாப்பிட போகிறோம். ரெடியா? சாப்பிட ரெடியா? தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியாக பிரிச்சு 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 வச்சிடுறேன். என்னென்ன இருக்குன்னா, இது வந்து நாட்டுக்கோழி, தலைக்கறி, இது மட்டன் சுக்கா, இது சிக்கன் சுக்கா, இது வந்து குடல். இதுதான் பன் பரோட்டா. இங்கே பாருங்கள், 10 ரூபா டீ பண்ணு மாதிரியே இருக்குது. சமசூடு ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் டம்மி தான். இந்த பரோட்டா நல்லா இருக்கு. இது மட்டன் சுக்கா, சிக்கன் மாதிரி தான் இருக்கிறேன். சாப்பிட்டா இருக்கு. நம்ம ரிவ்யூலாம் பண்ண போகிறது கிடையாது. அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஸ்டைலில் தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்ல போகிறோம். இது தலைக்கறி. இது வரைக்கும் நான் வாழ்நாள் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இது குடல். இதுவும் வாழ்நாள் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் நான் சாப்பிட போகிறதில்ல, இவன் தான் சாப்பிட போகிறேன். எல்லாமே அவளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இதை அப்படி எடுத்துட்டு வச்சுட்டு கைஸ், இதுதான் சிக்கன் சுக்கா. அடுத்து இப்போ இதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மட்டன் டேஸ்ட் அப்படியே இருக்கும். என்னன்னு சொல்லிடுறேன்.
சூப்பரா இருக்கு. பால்கோவா மாதிரி அப்படியே இலங்கி ஓடுது. சூப்பராக இருக்கும். நல்லா வெத்து வெத்துன்னு இருக்கு. நல்லா இந்த கருவேப்பிலையோடலாம் சேர்த்து ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கறி தோசை இந்தா உனக்கு வணக்கம். கொத்துக்கிட்ட இருக்குல்ல அந்த டேஸ்ட்டு கறி டேஸ்ட் இருக்கு. இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலான கிளி பரோட்டா, வாழை இலை பரோட்டா. மட்டனா? வீடியோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஸோ கைஸ் நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அங்கே நான் என் பண்ண முடியல, அதனால் இங்கே சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ரிவ்யூ அப்படி பண்ண நான் விரும்பலை, சும்மா சாப்பிடணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கும் பார்சல் கட்டிட்டு கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஒரு அடி அடிங்க. பாய்.